வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. எந்நாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். அதிசார குரு பயிற்சி சிறப்பு பலன்கள் 2025 இந்த வரிசையில் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தற்சமயம் அக்டோபர் 18ஆம் தேதி சரியாக கடகராசிக்கு அதிசாரம் பெற்று சஞ்சரிக்கிறார். கடகராசியில் அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 3 வரைக்கும் குரு பகவான் இருப்பார். இந்த 45 நாளைக்கான பலன்கள் 12 ராசிக்கு அந்த வரிசையில் பார்த்துட்டு வரும்போது இன்னைக்கு நம்ம பேச போகிறது தனுசு ராசி. தனுசு ராசி காலபுருஷனுடைய 9ஆம் வீடு தனுசு ராசி. மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரங்களை பெற்றுக்கொண்ட தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சரியா 7ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய நேரடி பார்வை தனுசு ராசிக்கு வந்து கொண்டு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறையப் போகின்ற குரு பகவான். இதனால என்ன பலாபலன்கள், இதை பத்தி விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தனுசு ராசி நேயர்களை பத்தி சுருக்கமா 3 முதல் 4 பாயிண்ட் பார்த்துக்கலாம். தனுசு ராசி அதிகமாக லட்சியங்களை உடைய ராசி. பிடிவாதம்னா உச்சக்கட்ட வைராக்கியம் பிடிவாதம் உடைய ராசி. பிடிவாதமும் இருக்கும், வைராக்கியமும் இருக்கும். தேவையில்லாதது பிடிவாதம், தேவையுள்ள விஷயம் வைராக்கியம். ஆனா எந்த விஷயத்துக்கும் தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய குழப்பம் என்பது வேற எந்த ராசிக்கும் இருக்காது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாதுன்னு நினைச்சு ஆனால் தன்னறியாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் தவறு செய்வாங்க. உலகம் பூராவும் நான் தான் நியாயம்னு சொல்கிற தனுசு ராசினியர்கள் அவங்களே நியாயத்தை மீறுவாங்க. அதுதான் தனுசு ராசி. ஆனாலும் தனுசு ராசி நல்லவங்க தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவங்க மட்டும்தான் நல்லவங்க உலகத்தில் அப்படின்னு நம்பக்கூடியவங்க தனுசு ராசி. மற்றவங்களை சில சமயங்களில் ஒரு பொருட்டாவும் மதிக்காதவர்கள் தனுசு ராசினியர்கள். ஆனால் உண்மையிலேயே பார்க்க போனால் நல்ல எண்ணங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்லது உடையவர்கள் தனுசு ராசி. காலத்துடைய கொடுமையினாலும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொது பலன்கள் பிறப்பு ஜாதகத்தில் சில மாறுதல்கள் இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எதிலும் எப்பவும் மாறாமல் இருக்கின்ற மனம் வேண்டும் தனுசு ராசிக்கு. மற்றவங்களை மாற்றக்கூடியது ஒரே வழி அன்பும் நேர்மையும் தான். தனுசு ராசிக்கு தற்சமயம் 7ல் இருக்கக்கூடிய குரு 8ல் மறையிறது ஒரு விஷயம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத விட அவர் பார்க்கின்ற வீடுகளுக்கு தான் பலம் அதிகம். அந்த வகையில் தனுசு ராசியுடைய 12ஆம் வீடு, 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, இந்த 3 வீடுகளை, இந்த 3 வீடுகளை குரு பகவான் பார்க்கிறார். 12, 2, 4. 12ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் என்னென்ன லாபம்? 12 அப்படிங்கிற வீடு தாம்பத்தியம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு, திருமணம், வேலை தொடர்பு எல்லாமே. 12 அப்படிங்கிறது நிம்மதியான உறக்கம், 12 அப்படிங்கிறது கனவுகள், 12 அப்படிங்கிறது விரயம். இது எல்லாம் இந்த வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் நல்ல உறக்கம், நிம்மதியான தூக்கம் யாருக்கு இருக்கும்? யாருக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லையோ அவங்க நிம்மதியா இருப்பாங்க. அப்ப 12ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் நல்ல தூக்கம் இந்த அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 3 வரைக்கும் தனுசு ராசிக்கு இருக்கும். அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வையினால் நல்ல தாம்பத்திய உறவு, அருமையான கணவன் மனைவி, பரஸ்பர நட்பு இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி 12ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் மிகப்பெரிய அளவில் கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவது. காசு தேவையில்லாமல் தனுசு ராசிக்கு இன்றளவும் விரயமாகி கொண்டிருக்கு. அதுக்கு காரணமும் நீங்க தான். தேவையில்லாத இடத்துல அதிகமாக காசு செலவு பண்ணுறதும், தேவையுள்ள இடத்துல காசு செலவு பண்ணாமல் மிச்சம் பண்ணுறதும் நினைக்கிறதும் தனுசு ராசி தான். இந்த விஷயத்தை குரு பகவானுடைய பார்வை 12ஆம் வீட்டில் விடும்போது உங்களுக்கு தேவையில்லாத காசு பண விரயம் நிற்கும். அடுத்தபடியாக உங்களுடைய 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர ராசியை குரு பகவான் பார்ப்பதனால தனம், வாக்கு, குடும்பம் இந்த 3 விஷயங்களும் ஓரளவுக்கு சுபத்துவம் பெறும். தன வரவு, பணம் தங்குற இடம் 2ஆம் இடம், பணம் சம்பாதிக்கிறது 11. அப்போ குருவுடைய பார்வை என்ன செய்யும் அப்படின்னா தனுசுக்கு இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப வருஷம் ஆச்சு சார், பணம் இன்க்ரிமெண்ட் கேட்டு கம்பெனியில் அப்ரூவ் பண்ணிடுவாங்க. வெளிநாடு போகணும் சார், இப்போ வெளிநாடு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியங்கள்னு வரும்.
வெளிநாட்டில் வந்து குடிபெயர்றது, படிக்கிறதுக்கு போகிறது, வேலை பார்க்கறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, ஏன் செட்டில் பண்ணுறது, வியாபாரம் பண்ணுறது எல்லாமே நடக்கும். இப்போ 2ஆம் இடம் பணம் வருது இல்லையா, 12ஆம் இடத்தை பார்வையினால 2ஆம் இடம் பணம் வரும்போது அந்த பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய பாக்கியமும் வரும். நீங்கள் சொன்னால் நடக்கும். இப்போ இந்த 45 நாளில் அதே மாதிரி வேண்டிக்கிறது நடக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானமும் வர்றதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய சச்சரவுகள் இன்னைக்கு தேதிக்கு எடுத்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாதிரி ஒரு பிரச்சனைகள் எங்கேயுமே இல்லை. வெளியில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒரு ஆண்மகனாலேயோ ஒரு பெண்ணாலேயோ சமாளிக்க முடியும். ஆனா குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க கூட நொடிஞ்சு போயிடுவாங்க. இந்த போக்கை நம்ம பார்க்க முடியும். குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்த குரு பார்வையினால, இந்த வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால, குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால தனுசு ராசிக்கு விடிவு காலம் பிறக்கும். நல்லதோ கெட்டதோ, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்களோ சேர்ந்துருக்கீங்களோ, எது உங்களுக்கு நல்லதோ அந்த நல்லதை கடவுள் பண்ணுவார். அதுதான் நான் சொல்றேன். சில இடத்துல பிரியறது தான் நல்லதுன்னா அதை செய்வார், சில இடத்துல சேர்றது தான் நல்லதுன்னா அதை செய்வார். இதை மனசுல வச்சுக்கணும். அடுத்தபடியாக உங்களுடைய 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிநாதனோட இன்னொரு வீடு மீன ராசி. அந்த இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய குரு பகவான். ராசிநாதனே உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு வீடு 9ஆம் இடம், அது உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஸ்திரத்தன்மை, 4ஆம் இடம் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தும். எதுல? வீடுகள்ல, நிலத்துல, ப்ராப்பர்ட்டி, இமூவபிள் அசெட்ஸ்ல ஸ்திரத்தன்மையை கொடுக்கும். புதுசா வீடு வாங்குறேன், வாகனம் வாங்குறேன், அதுலலாம் ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும். ஒட்டுமொத்த வாழ்க்கையில இந்த 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் நடக்கும். மாற்றங்கள் நடந்தே தீரும். தாயாரோட உடல்நலம் மிகப்பெரிய அளவில் இம்ப்ரவைசேஷனை பார்க்கும். அதே மாதிரி சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்து, செல்வாக்கு இதெல்லாம் மாறும். எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ, அந்தந்த இடத்துல யார் அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே ஒன்று உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற சூழ்நிலை ஏற்படுத்தும். இல்லை அவங்கள தாண்டி ஓவர் கம் பண்ணி நீங்கள் அவங்க முன்னாடியே பெரிய அளவில் வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேலே 4ஆம் இடத்துல என்னென்ன விஷயங்கள்னா உயர்கல்வி இதெல்லாம் உங்களுக்கு தரும். அதே மாதிரி 4ஆம் இடம் என்பது தாயார் ஸ்தானம். அந்த வீடு, வாகனங்களை, புதிய வாகனங்களை வாங்குவதற்கான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொன்னோம். எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம், நம்ம ஆரோக்கியம், சுகஸ்தானம். என்ன சம்பாதிச்சு பேரு புகழெல்லாம் இருந்தாலும் நமக்கு ஆரோக்கியம் இல்லைன்னா அத்தனையும் பைசா பிரயோஜனம் இல்லை. இந்த தத்துவத்தை உணர்த்துவதற்காக குரு பகவான் உங்க 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அதிசார குரு விசேஷம். உங்க சுய ஜாதகத்துல மட்டும் நான் இப்ப சொல்ற விஷயங்கள்லாம் பொது பலன்கள். கொஞ்சம் கூட உங்க சுய ஜாதகத்துல நல்ல பலன்கள் இருந்துச்சுன்னு சொன்னா இப்ப சொல்ற பலன்கள் 100 மடங்கு வேலை செய்யும். அது உங்களுக்கு தெரியணும். அடுத்து உங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க. கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்தை பார்த்து நானே உங்களுக்கான துல்லியமான எதிர்கால பலன்களை சொல்றதுக்கு காத்துட்டு இருக்கேன். இப்போ பரிகாரம்னு வரும். ஆபத் சகாயேஸ்வரர் இந்த கோவில் குரு பகவான் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய ஸ்தலம். இந்த கோவிலுக்கு போகலாம், என்னால் போக முடியல சார், எனக்கு வசதி இல்லை, நேரமும் இல்லை, பணமும் இல்லை அப்படின்னா தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய ஒரு படத்தை வீட்டில் வச்சு வியாழக்கிழமை தோறும் அவருக்கு பூஜை செய்து, அவருக்கு அர்ச்சனை செய்து, வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானை வந்து அவருக்கு அர்ச்சனை செய்து, சின்ன குரு பகவானுடைய மஞ்சள் வஸ்திர ஆடை அவருக்கு சாத்தி அவரை வழிபட அப்ப பாருங்க வித்தியாசத்தை. எண்ணி 25 நாளைக்குள்ள உங்க வாழ்க்கையில பெரிய அளவிலான மாற்றங்கள் நடக்கும். உங்க ஜாதகத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, எங்களை தொடர்பு கொள்ளுங்க. இன்னும் துல்லியமா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி விரிவா பேச முடியும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து வரும் காணொலியில் வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.